ஈரோடு மாவட்டத்தில் பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சக மாணவர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், வணக்கம். என்ன நிகழ்ந்தது மாணவர்களிடையே? மேலும் விசாரணை தொடர்பான தகவல் என்ன? வணக்கம். அதாவது ஈரோடு கும்பலன்குட்டை செல்வன் நகர் பகுதியை சேர்ந்தவர் சிவர் கட்டட மேற்பார்வையாளராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு 17 வயது உள்ள மகன் ஆதித்யா அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று தனது மகனை வழக்கம் போல பள்ளி வாசலில் பள்ளிக்கு விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் விட்டுவிட்டு சென்ற நிலையில் திடீரென அதாவது மாலை நேரத்தில் பள்ளிக்கு அருகே மாணவன் மயங்கிய நிலையில் இருப்பதாக அப்பகுதியினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர் மற்றும் உறவினர் மாணவன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையிலும் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். மேலும் மாணவன் பள்ளிக்கு வரவில்லை என்று கூறப்படும் நிலையில் ஏன் முறையாக பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என பெற்றோர் ஆதங்கப்பட்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக மாணவர்கள் தாக்கியதில் மாணவன் ஆதித்யா உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மாணவனின் உயிரிழப்புக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என பெற்றோர் உட்பட உறவினர்கள் தற்போது வடக்கு காவல் நிலையத்தில் குவிந்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சக மாணவர்கள் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மாணவர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட பெற்றோர் காவல் நிலையத்திற்கு வர வேண்டும். தங்களது மகனின் இறப்பிற்கு உரிய நீதியை சொல்ல வேண்டும். இது போன்ற சம்பவத்தில் இனி நடக்கக்கூடாது. மேலும் தொடர்ந்து பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முறையாக மாணவர் வராதது குறித்து ஏன் பள்ளி நிர்வாகத்தை தரப்பிலிருந்து பெற்றோருக்கு தெரிவிக்கப்படவில்லை என பெற்றோர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். தொடர்ந்து வடக்கு காவல் நிலைய போலீசார் இரு மாணவர்களை இந்த சம்பவம் தொடர்பாக பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து தற்போது என்ன நடந்தது என்பது குறித்து ஆசிரியரிடமும் போலீசார் கேட்டு வருகின்றனர். தொடர்ந்து பிரேத பரிசோதனை முடிவில் மாணவர் உயிரிழப்புக்கான தகவல் தெரிய வரும் என கூறப்படுகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.